இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்துட்டு கரெக்ட். விசில். அதேதான். சோ விசில் கொடுத்திருக்காங்க. தாவிக தலைவர் விஜய் அவர்களுக்கு சின்னம் பக்காவான சின்னம். அவருக்கு விளம்பரமே பண்ண வேணாம். அந்த சின்னம் ஸ்ட்ரெயிட்வே, ஏன்னா பிகில் படம் தான் அவர் ஏற்கனவே நடிச்சிட்டாரு. அதுலயே அவர் வந்து பிகில் ஊதுற மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்கு. எடுத்து போட்டு பின்னி எடுக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல விசிலுங்கிறது வந்து ஏதாவது ஊழல் நடக்கும்போது, தவறு நடக்கும்போது சுட்டி காட்டுறத விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஃபுட்பால் மேட்ச்ல நம்ம இதை தாண்டி போயிட்டோம்னா, லைனை தாண்டி போயிட்டோம்னா விசில் பெனால்டி கொடுப்பாங்க. சோ அந்த விசிலுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு. இவருக்கு அந்த சின்னத்தை நான் 1 வருஷம் முன்னாடி இதெல்லாம் பேசியிருக்கேன். இந்த மாதிரி இன்டர்வியூஸ்லயே நான் பேசியிருக்கேன். அவருக்கு வந்து விசில் சின்னம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்கேன். அப்பயே யூகிச்சிட்டீங்க விசில் தான் வரும் அப்படிங்கிற நான் சொல்றதெல்லாம் பலிக்குது. டிடிவி தினகரன் திருப்பி வந்துருவாரு, அவர் என்டிஏல தான் இருப்பாருன்னு சொன்னா பலிச்சிடுச்சு. சரி. விசில் சின்னம் வந்தா நல்லா இருக்கும்னு போன வருஷமே நான் ஐடியா கொடுத்தேன், அதுவும் பலிச்சிடுச்சு. விஜய் அவர்கள் என்டிஏவோட சேர்ந்து தீய சக்திகளை எதிர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுவும் பலிக்க போகுது. நான் சொல்றேன், எந்தெல்லாம் பலிச்சிட்டு இருக்கு இந்த வருஷம்.